பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தான். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த அண்டர் வேல்யூ பண்ணி 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. மறைந்த கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேச போகிறது. ஸோ அதில் ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, யார் யார் மேலெல்லாம் சந்தேகம் அப்படின்றத நான் சொல்ல உங்களுக்கு நிறைய விவரங்கள் இதில் புரிய வந்துடும். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டு 1988ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சாசன அடிப்படையில் இந்த பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற தண்டாயுதபாணி மடத்துக்காக இந்த இடம், அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடத்துக்கு எழுதி வச்சிடறாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அப்படின்றவர், இவர் யாருன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து ஒரு ஆசிரியராக இருக்காரு. இவர் இந்த இடத்த வந்து என்ன பண்றாரு அப்படின்னா குத்தகை எடுத்து கார் பார்க்கிங்கா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. நாளடைவில் இது தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி போலி பத்திரங்கள் எல்லாம் தயார் செய்யறாரு. இந்த குத்தகை போட்டதே இவர் ஒரு ஃபேக்கா ஒரு மடம் நடத்துற மாதிரியே ஒரு ஃபேக்கா ஒரு மடத்தை அறக்கட்டளைய நடத்திட்டு வர மாதிரி கணக்கு காட்டுறாரு. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்த தான் வந்து மோசடி பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு கோயில் நிர்வாகம் பழனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை லெட்டர் எழுதியிருக்காங்க. பர்டிகுலரா சர்வே நம்பரோட இந்த இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இது கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த அண்டர் வேல்யூ பண்ணி 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. சரி, உண்மையா பாத்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ பிரகாரம் இந்த இடத்துக்கு 11 கோடி ரூபாய் மதிப்பு வருது. ஸோ அங்கேயுமே இவங்க என்ன பண்றாங்க, அதை குறைச்சி காட்டுறதுக்காக பத்திரப்பதிவுல இந்த இடம் வந்து நஷ்டத்துல போகுது, இதை கொண்டுதான் தர்ம காரியங்கள்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கா ஒரு அந்த பத்திரப்பதிவுலேயே இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 72 பக்கம் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த பத்திரம். அது ஜூலை 6ஆம் தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. சரி, இப்போ அதுல அந்த ஒரு 5 பக்கம் வந்து பொதுவெளியில வெளியிடப்பட்டதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூவை குறைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு இவ்வளவு வேல்யூவே போல, அதாவது கைட்லைன் வேல்யூ ஆஸ் ஆஃப் நவ் 11 கோடி வேல்யூ போல நஷ்டத்துல போகுது. பொதுவா இதுல வர வருமானத்தை வச்சுதான் தர்ம காரியங்கள்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ இந்த இடத்துல வருமானம் இல்லை, அதனால இது 2 கோடிக்கு கூட போகாது, நாங்க தான் இதை 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்றோம் இந்த அடிப்படையில அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. சரி, ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு இது ரொம்ப நாளா கடந்த திமுக ஆட்சி காலத்துல இருந்தே இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஆட்சிகள் மாறினாலும் மந்திரிகள் மட்டும்தானே மாறுறாங்க, அதிகாரிகள் பழைய அதிகாரிகளே திமுக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளே தானே இருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டா பிளே பண்றாங்க. இது ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இந்த விஷயத்தை செய்யறாங்க. இங்க இருந்த சார் பதிவாளர்கள் 2 பேரும் இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ணல. அதனால கரெக்டா சமயம் பார்த்து ஒரு சார் பதிவாளரை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த மீன் டைம் சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்கு இல்லையா, இந்த மதுரை கிளையில போயிட்டு ஒரு ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. என்ன அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு, இருந்தும் சார் பதிவாளர் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரமாட்டேன்றாரு, அதுக்காக பழனி சப் ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. நீதி அரசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள பிரச்சனைகள் எதுவுமே தெரியாது. இந்த இடத்தோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட்ல நடக்கிறதாக இருக்கட்டும், அதே போல கோயில் நிர்வாகத்தை ஒரு சார்பா இதுல சேர்க்கணும் அப்படின்றதையும் மறைச்சு இந்த ஆர்டரை வாங்கிட்டு இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் வாங்கின விஷயம் எப்படியோ இந்த சதிகாரர்கள், அதாவது இதற்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சியோ
இல்லை இப்போ ஆளுகின்ற கட்சியோ இல்லை தெரியல. பட் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டா இந்த ஆர்டரை வாங்கிட்டு இருக்கும்போது கரண்ட்ல இருக்கிற சார் பதிவாளரையும் அவரோட அசிஸ்டன்ட்டையும் லீவ் போட சொல்லிடுறாங்க. ஸோ லீவ் போட்டுட்டு அவர் போயிடுறாரு. கரெக்டா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானலோட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை ஒரு நாள் அயல் பணியாக இங்க கொண்டு வராங்க. அந்த ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய பணியை முடிச்சிடுறாங்க. ஸோ இது பின்னாடி கோயில் நிர்வாகத்துக்கு தெரிய வருது. இது வந்து பூதாகரமா வெளியில வருது. இந்த விஷயத்தை தான் அவங்க காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து சிபிசிஐடி போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சரி, சிபிசிஐடி விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் யாரும் இதுல தவறு செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இவங்களே வந்து முடிவு பண்ணிடுறாங்க அமைச்சர்கள் யாரும் இதுல தவறு செய்யல அப்படின்னு. ஏன்னா இந்த அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவரோட சொந்தக்கார் தான் இந்த இடத்த வித்தாரு அப்படின்னு ஒரு சமூக ஊடகங்கள்ல பரவலாக வந்து ஒரு விஷயம் பரப்பப்பட்டதில்லை. அதுக்கு CTR நிர்மல்குமார் அவர்கள் சொல்ற விதம் என்ன, ஒரு விசாரணை நடக்கும்போது இதுல நாங்க யாரும் குற்றம் செய்யலாம், அமைச்சருக்கு யாரும் இன்வால்வ் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு விசாரணை அப்போ நீங்களே வந்து அதிகாரத்தில் இருக்கிறன்றதுனால சொன்னா இந்த விசாரணையோட முடிவும் அப்படித்தானே போகும் அப்படின்றது சாமானியர்களோட கருத்தா இருக்கு. சரி, இந்த விஷயத்துல 2 சார்பதிவாளரும் மறுத்துட்ட உடனே இதுல வில்லங்க இருக்குன்னு அவங்க நோட் எழுதிட்டாவே இந்த விஷயத்தை வந்து யார் எந்த சார்பதிவாளரும் வந்தாலும் அந்த நோட்டை பார்த்துட்டு தான் ரிஜிஸ்டரே பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய சிஸ்டமேட்டிக் ஆனதுனால சிஸ்டம்லேயும் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இந்த சோன்சோ சர்வே நம்பர் வந்து வில்லங்க இருக்குன்னும் போது பண்ண முடியாது. அதே நேரத்தில் மாவட்ட பதிவாளர் திருமதி சசிகலா அவங்க இருக்காங்க. அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அப்ரூவல் கொடுத்ததா சொல்லப்படுது. அப்போ அவருக்கு யார் இந்த அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு தெரியல. ஸோ ரைட் நோ இந்த ஜஸ்டின் மணிகண்டன், அதாவது டெம்பரவரியா நியமிக்கப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்ப இடைக்கால ஜாமீன்ல இருக்காங்க. சரி, நம்மளோட விஷயத்தை இதை நான் கேட்குற கேள்வியும் சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்த வந்து குத்தகை எடுத்து நடத்தின ஒரு அரசு உதவி பெறும் ஒரு ஆசிரியராக பணி செஞ்ச முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போலி பத்திரம் தயார் பண்ணி யாருக்கு விற்கிறார் அப்படின்னா பொன் வெள்ளதுரை மற்றும் சேதுபதி இவங்க 2 பேருக்கு விற்கிறாரு. ஸோ இதுக்கு சாட்சி கையெழுத்து யார் போடுறாங்கன்னா லக்ஷ்மணன் என்றவர். இவர் யார் அப்படின்னா பழனி நகராட்சியோட வார்டு செயலாளராக இருக்காரு. சரி, இப்போ இன்னும் டீப்பா போய் இதுல பார்த்தோம்னா ஜஸ்டின் மணிகண்டன் அவரோட பூர்வீகம் வந்து ஒட்டன்சத்திரம். அதே போல இவர் இதை தயார் பண்ணி கொடுத்தார் இல்லையா டாக்குமெண்ட் ரைட்டர், இந்த தயார் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் ரைட்டர் பேரு ஜெயபிரகாஷ், இவரும் ஒட்டச்சத்திரம். ஸோ ஒட்டச்சத்திரம் அப்படின்றது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் திமுகவில் இருந்தாரு. ஸோ அவரோட ஊரும் ஒட்டச்சத்திரம். ஸோ இவரோட தலையீடு இருக்குமா அப்படின்ற வகையிலையும் சந்தேகப்படுறாங்க காவல்துறையினர். ஸோ அதனால இந்த இப்போதைக்கு சிபிசிஐடி 4 பேர் மேலதான் FIR பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், 2 அதை வித்த முருகதாஸ், 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளதுரை, அதாவது வாங்கிய வெள்ளதுரை, சேதுபதி, இவங்க 4 பேர் மேலதான் FIR போட்டிருக்காங்க. ஸோ ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ், சேதுபதி, வெள்ளதுரை இவங்க 3 பேருமே அப்ஸ்காண்டிங்கா இருக்காங்க. முருகதாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வீடு வந்து பூட்டி இருந்தது. வீடை உடைச்சு பார்க்கும்போது நிறைய ஆவணங்களை கைப்பற்றப்பட்டதா போலீஸ் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஜஸ்டின் மணிகண்டனை பலிகடா ஆக்குவாங்களா அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா ஜஸ்டின் மணிகண்டனை பலிகடா ஆக்குறது அவர் வீட்டில் போயிட்டு ரைடு பண்றோம் அப்படின்னு சொல்லி சோதனை பண்றோம்னு போறாங்க. நிச்சயமா சார் பதிவாளராக இருந்தாருன்னா அவர் வீட்டில் கண்டிப்பா ஏதாவது போலியா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அவர் துணிஞ்சு வந்திருக்காரு, இவ்வளவு பெரிய தப்புக்கு அப்படின்னா நிச்சயமா அவர் மேல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் வீட்டுல சில பண மூட்டைகளையோ ஆவணங்களையோ எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்காக தான் இவர் வாங்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை பலிக்கடை ஆக்க போறாங்களா, அல்லது இவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இதுல வந்து நிறைய வந்து தவறு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தெரியாம நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் ஏற்படுது. எப்படி அப்படின்னா அந்த பொறுப்புத்துறை அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறையோட அமைச்சர் லோகேஷ் இருக்கார் இல்லையா, இவருக்கு தெரியாம இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி நடக்கிறாங்க. அதாவது 2 சார் பதிவாளர்கள் வெளியே போயிடுறாங்க, பண்ண மாட்டோம்னு சொல்லி கரண்ட்ல இருக்கவங்க. அப்போ கொடைக்கானல்ல இருக்கிற ஒருத்தரை இங்க கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ கொடைக்கானல்ல இருந்து இங்க போட்ட இந்த ஆர்டர் யார் போட்டது? அந்த சசிகலா அவர்கள் இதை கண்டும் காணாம இருக்கிறதுக்கு மாவட்ட பதிவாளர், கண்டும் காணாம இருக்கிறதுக்கு யார் உத்தரவு கொடுக்கப்பட்டது? இது யாரோட ஹெட்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள்
நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தூய்மையான ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமா தெரியுது. தவறு வந்து ரொம்ப மேலோட்டமாவே நடந்திருக்கு. ரொம்ப டீப்பா போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இதுல எதுவுமே கிடையாது. ஸோ இது யார் தான் தவறு பண்ணாங்க? முன்னாள் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் யாராவது பண்ணாங்களா, இல்ல இப்போது இருக்கிற கரண்ட் அமைச்சர்களோட துணையோடு இது நடந்ததா, இல்ல அதிகாரிகளே எந்த தைரியத்துல இதை பண்ணிட முடியும்? ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, முருகதாசும் இருக்கட்டும், வெள்ளதுரை, சேதுபதி, இவங்களை எடுத்துக்கிட்டாவே 2 கோடி இவங்க கிட்ட இருக்காரு. இவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரு ஆட்கள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு பெரிய 100 கோடி சொத்து அபகரிக்கிற அளவுக்கு பண்றதுக்கு இவங்களுக்கு யார் பின்புலமா இருந்தது? இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். பட் இருந்தாலும் இந்த வழக்க உடனே கோயில் நிர்வாகம் மதுரை கிளை வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்கு இல்லையா, இது 2 நீதிபதி அமரும் முன்னாடி கொண்டு போய் நீதியரசர்கள் திரு சி.வி. கார்த்திகேயன் அண்ட் திரு ஆர். சக்திவேல் அவங்க முன்னாடி இந்த பத்திரத்தை கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டாங்க. தீவிரமா காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கலாம், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்களா, இல்ல வழக்கம் போல போலீஸ் சம்பந்தம் இல்லாதவங்களையும் அப்பாவிகளை போட்டு கைது பண்ண போறாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மறைந்த கே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு தான் பார்க்க போறோம். இவர் யார் அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர். அதாவது 2024 ஜூலை 5ஆம் தேதி மாலை அவர் வீட்டருகில அவரை வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஸோ இந்த படுகொலை செய்யப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்பத்துல இருந்து நிறைய வந்து சந்தேகங்கள் வந்து கிளப்பப்படுது. என்ன அப்படின்னா, அவர்கள் இப்போ மனைவி வந்து இருக்காங்க இல்லையா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்குடி அவர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அரசியல் தலையீடு இருக்கு. இந்த கொலையில வந்து கண்டிப்பா நீதி விசாரணை வேணும். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஆளுங்க வந்து திமுக இல்லையா, அந்த திமுகவை சேர்ந்த சில ஆளும் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப நீதி விசாரணை கரெக்டா நடக்காது. இது சிபிஐ விசாரணை விசாரிக்கணும், நடுநிலைமையான ஒரு அமைப்பு தான் விசாரிச்சாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு வந்தாங்க. இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரர் திரு இமானுவேல் அவர்களும் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்கொடியவங்களும் தனித்தனியா சென்னை உயர்நீதிமன்றத்துல சிபிஐ வழக்கு கேட்டு வந்து வழக்கு தாக்கல் பண்றாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் முன்னாடி வருது. அவரும் நிறைய ஆர்குமெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துடுறாரு. அப்போது காலகட்டத்தில் இருக்கிற திமுக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை, இங்க எங்களோட காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இந்த வழக்கை கையாண்டு குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மேல்முறையீடு பண்றாங்க. இந்த மேல்முறையீடு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுடுச்சு. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபர்தர் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாம இருந்தது. தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த அப்பீல் வழக்கை தாக்கல் பண்ணதை வாபஸ் வாங்கிடுறாங்க. இப்போ வாபஸ் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது அப்படின்னா, உயர்நீதிமன்றம் என்ன ஆர்டர் போட்டதோ அந்த ஆர்டர் பிரகாரம் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க போகுது அப்படின்றது தான் ஹைலைட்டு. சரி, சிபிஐ விசாரிச்சா என்ன, அதான் போலீஸ் ஆல்ரெடி ரொம்ப சிறப்பாக விசாரிச்சுட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர், அதாவது முன்னாள் அமைச்சர், அவருமே இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அதே போல ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருந்தவர், அவருமே இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவராக சொல்லப்படுது. சரி, போலீஸ் வந்து இந்த வழக்கை எப்படி வந்து எஃப்ஐஆர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2024 ஜூலை 5ஆம் தேதி வந்து அவரோட வீட்லயே வந்து வீட்டுக்கு அருகிலே படுகொலை செய்யப்பட்டாரு ஆம்ஸ்ட்ராங். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ரவுடியை 2023 பீச் ஓரமா பட்டினப்பாக்கத்துல கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அவரோட தம்பியான பொன்னை பாலு, அதாவது ஆற்காடு சுரேஷோட தம்பியான பொன்னை பாலு நீண்ட நாட்களாவே ஆம்ஸ்ட்ராங்கை வந்து சாகடிக்கணுன்றதுனால பிளான் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அது மட்டும் ஒரு காரணமா இல்லை, ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகவும், உரிமையாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் குரூப் சப்போர்ட்டாகவும் இருந்ததா சொல்லப்படுது. இதுவுமே இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை பனிப்போர் மாதிரி நின்றுகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கூட்டு சதி செய்துதான்
ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் இதுல சேர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரவுடி நாகேந்திரன் ஜெயில இருக்காரு. ஜெயில இருந்தபடியே பாத்தீங்கன்னா சம்பவ செந்தில் இப்ப எங்கேயோ ஃபாரின்ல தலைமறைவா இருக்கிறதா சொல்லப்படுது. அவரும் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன், அதாவது நாகேந்திரனோட பையன், இவங்க 3 பேரும் கூட்டு சதி செய்துதான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணாங்க. எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே நார்த் மெட்ராஸ்ல ஒரு தலித்தோட தலைவர். அந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்து இருக்கும், எல்லாத்துலயும் தலையிடுறாரு. எங்களால சம்பாதிக்க முடியல, ஒரு போட்டியாவே இருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிதான் இவர்கள் எல்லாரும் சேர்த்துதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணதா போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகையில சொல்றாங்க. பட் இது எதுவுமே உண்மை இல்ல. இது இந்த விஷயத்துல ஆளுங்கட்சியோட சதி இருக்கு. அவர்களோட, அதாவது முன்னாள் ஆளுங்கட்சி திமுக அரசாங்கம் அமர்ந்து கொண்டிருக்கும்போது அவங்க சதி இருக்கு. அதுல சென்னை பகுதியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவரோட சதி மிக அதிக அளவில் இருக்கு. அவர் தான் போலீஸ இந்த மாதிரி தவறான ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண சொன்னாரு. அதே போல காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் அவருமே இந்த சதியில் இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் இவங்க 2 பேரும் இப்ப ரொம்ப பயந்து தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக அப்படின்னா சிபிஐ வழக்கு வந்துருச்சுன்னா உண்மை வெளியே வந்துடும். ஸோ நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். நாம இந்த வழக்குல மாட்டிக்கிட்டு சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி பயந்து இப்பவே நிறைய சட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அரசியல் ஆர்வலர்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இவர்களுக்கு எதிரியா இருக்கிறவங்களும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கினது மக்கள் மத்தியில, அதுவும் குறிப்பா அந்த தலித் சமுதாயத்துல டிவிகே அரசாங்கம் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றது மக்கள் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் பாசிட்டிவா அமைஞ்சதுனால நிச்சயமா டிவிகே அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு நற்பெயர் ஏற்படும் அப்படின்றதுல ஐயம் இல்லை.